ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஆயுதம் அறிவோம். இந்தியாவின் பொருளாதாரம் உலகளவுல 4வது இடத்திற்கு இப்போ உயர்ந்திருக்கு. $4.1 ட்ரில்லியன் அப்படின்னு கொண்டு இந்தியாவின் பொருளாதாரம் இப்ப 4வது இடத்துல இருக்கு. 3வது இடத்துல ஜெர்மனி அப்படிங்கிறது இருக்கு. ஜெர்மனிக்கும் நமக்கும் அப்படிங்கிறது ஜஸ்ட் அரௌண்ட் $0.6 ட்ரில்லியன் தான் வித்தியாசம் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஈஸியா நம்மளால அடுத்த வருஷத்துக்குள்ள அச்சீவ் பண்ணி ஜெர்மனியும் நம்ம முந்தி 3வது இடத்திற்கு நாம வர முடியும். அந்த அளவுக்கு நம்ம கிட்ட கெப்பாசிட்டி இருக்கு. ஸோ இந்த செய்தியை இப்ப நித்தி ஆயோக் அஃபிஷியலா உறுதிப்படுத்தி இந்தியா 4வது இடத்துல, அதாவது 4வது உலகின் மிகப்பெரிய பொருளாதாரமா இருக்கு அப்படிங்கிறத உறுதி பண்ணியிருக்கு. ஒரு பக்கம் ரஷ்யா உக்ரைன் போருக்கான சீஸ்ஃபயர் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டாலும், மறுபக்கம் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் தாக்குதல் குறையல அப்படின்னு தான் சொல்லணும். சொல்லப்போனா ரஷ்யா தன்னோட அடுத்த கட்ட தாக்குதல் நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் அட்டாக் என்ன அப்படிங்கிறதையும் அவங்க வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. இந்த ஃபேஸ்ல ரஷ்யா கர்கிவ், சுமி மற்றும் செர்னிஹிவ் அப்படிங்கிற 3 இடங்களை குறி வச்சு தங்களுடைய படைகளை முன்னோக்கி நகர்த்த இருக்கிறாங்க. இந்த முன்னேற்பாடுகள் மற்றும் இந்த காய் நகர்த்தல்கள் எதற்கு அப்படின்னா, இந்த 3 இடங்கள்லயுமே ரஷ்யா ஒரு சில கிலோமீட்டர் உள்ள போய் அந்த இடங்களை தான் புது ஃப்ரண்ட் லைன் அப்படின்னு டிஃபைன் பண்ணி, இனிமேல் இந்த நியூ ஃப்ரண்ட் லைனுக்கும் ஆக்சுவலா ரஷ்யா உக்ரைன் பார்டருக்கும் ஒரு பஃபர் ஜோனை கிரியேட் பண்ண போறாங்க. இந்த பஃபர் ஜோன் எதற்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுமி, பெல்கிராட் மற்றும் பிரியான்ஸ்க் இந்த 3 இடங்கள்ல உக்ரைன் அதிக அளவுக்கு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதாவது தன்னோட ஆர்ட்டிலரி அட்டாக்கா இருக்கட்டும், இல்ல தன்னோட ஊடுருவல் முயற்சியா இருக்கட்டும், ரஷ்யாக்குள்ள நடத்துவதற்கு சுமியை கொண்டு இந்த 3 பகுதிகளுமே ரொம்ப அச்சுறுத்திட்டு இருக்கிறாங்க. இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் ரஷ்யா இந்த ஒரு ஃபேஸ்ல இந்த ஃப்ரண்ட்டை இன்னும் கொஞ்சம் டீப் பண்ண போறாங்க உக்ரைனுக்குள்ள. இது மூலியமா இந்த புது பஃபர் ஜோன் மூலியமா ரஷ்யாக்குள்ள இனிமேல் எந்த உக்ரைனிய படைகள்னாலும் தாக்குதல் நடத்த முடியாது. ஊடுருவல் பண்ணி எப்படி போன சீசன்ல குர்ஸ்க அவங்க கைப்பற்றி சில மாச காலம் ஹோல்டு பண்ணி ரஷ்யாவுக்கு ஆட்டம் காமிச்சாங்களோ, அது மாதிரியான எந்த வாலாட்டும் நடவடிக்கையும் இனிமேல் உக்ரைனால பண்ண முடியாது. ஸோ இதை கட்டுப்படுத்துற மாதிரி தான் ரஷ்யா கட்டமைச்சு இப்போ பயன்படுத்த இருக்கிறாங்க. ஸோ இன்னும் நம்ம ரஷ்யா உக்ரைன் பற்றி டீப் டைவ் பண்ண இருக்கு. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆயுதம் அறிவோம். ஆயுதம் அறிவோம் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். லெட்ஸ் டைவ் டீப்பர். இஸ்தான்புல்ல சீஸ்ஃபயருக்காக நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையில பிரிசனர் எக்ஸ்சேஞ்சுக்கு ரஷ்யா மற்றும் உக்ரைன் சம்மதம் தெரிவிச்சிருந்தாங்க. சுமார் இரு தரப்பும் 1000 வீரர்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதாகவும் சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில வெள்ளிக்கிழமையில இருந்து பிரிசனரை இரு நாடுகளும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணாங்க. நேத்து கூட ஆல்மோஸ்ட் 390 பேர் பக்கமா இவங்க இரு நாடுகளும் பரிமாற்றம் பண்ணிக்கிட்டாங்க. இதுல 120 பேர் பொதுமக்களாகவும் மீதமுள்ள 270 பேர் வீரர்கள், போர் வீரர்களாகவும் எக்ஸ்சேஞ்ச் செய்யப்பட்டது அப்படின்னு ரஷ்யா சார்பா சொன்னாங்க. ஆனா உக்ரைன் இதற்கு கைமாற ரிலீஸ் பண்ணவங்க யாருன்னு பார்த்தா எல்லாமே வயசான பாட்டிங்க. இந்த குர்ஸ்க் ஊடுருவல் அப்ப அவங்க அங்க இருக்கும் பொதுமக்களை, குறிப்பா பாட்டிகளை இவங்க கடத்திட்டு வந்து இவங்கள பிணைய கைதிகளா வச்சு ரஷ்யா கூட POW எக்ஸ்சேஞ்ச பண்ணிருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் நடந்தா கூட, இப்படி ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்தாலும் நேத்து இரவு கனாப்பினான்னு இரு நாடுகளும் மாறி மாறி வான்வெளி தாக்குதலை நடத்திக்கிட்டாங்க. நேத்து ஃபுல்லாமே 2 நாடுகளும் எங்கேஜா இருந்திருக்காங்க. உக்ரைன் ரஷ்யாவை நோக்கி மேசிவான ட்ரோன் தாக்குதலை வெள்ளிக்கிழமை இரவும் சனிக்கிழமை இரவும் நடத்தியிருக்கிறாங்க. இந்த தாக்குதலானது ஆல்மோஸ்ட் தெற்கு மாஸ்கோ வரை நோக்கி நடத்தப்பட்ட தாக்குதல் அப்படின்னு ரஷ்யா சார்பா சொல்லப்பட்டிருக்கு. 788 ட்ரோன்களுக்கும் மேலாக பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு குறிப்பு சொல்லியிருக்கு. இதை ரிட்டாலியேட் பண்றதற்காக, பதிலடி தரத்துக்காக ரஷ்யா நேற்று நைட் ஒரு தாக்குதல் நடத்தினாங்க பாருங்க உக்ரைன் மேல. இதுவரை இந்த 3 வருஷ கால கான்ஃபிளிக்ட்ல இதுவரை ரஷ்யா இப்படி ஒரு மிகப்பெரிய ஏரியல் அட்டாக்கா உக்ரைன் மேல நடத்தினதே இல்லை. எல்லா பகுதிகளுமே இவங்க கவர் பண்ணிட்டாங்க. உக்ரைனின் மீதமுள்ள எல்லா பகுதிகளையுமே போலண்ட் வரை அவங்க கவர் பண்ணி அடிச்சிருக்காங்க நேற்று இரவு மட்டும். இதற்காக ரஷ்யா என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 6 Tu-95MS ஸ்ட்ராட்டஜிக் பாமர் ரக போர் விமானங்கள், 3 Tu-160 அதே ஸ்ட்ராட்டஜிக் பாமர் ரக போர் விமானங்கள், அண்ட் 2 Su-57 போர் விமானங்கள், அண்ட் கடல்ல இருந்து தாக்கி அழிக்கக்கூடிய கெலிபர் மிசைலையும் கெலிபர் கேரியர்ஸ். இது கூடவே ட்ரோன்களை 240 ட்ரோன்கள் பக்கமா பயன்படுத்தி நேற்று இரவு முழுமையா உக்ரைனை ஒரு காட்டியிருக்காங்க ரஷ்யா. இந்த தாக்குதலுக்காக பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் 14 இஸ்காண்டர் M அப்படின்னு சொல்லக்கூடிய பெலிஸ்டிக் மிசைல்கள், 24 கலிபர் குரூஸ் மிசைல்கள், 14 KH-101 குரூஸ் மிசைல்கள், 8 KH-69 சொல்லக்கூடிய குரூஸ் மிசைல்களை பயன்படுத்தியிருக்காங்க. இது மட்டுமே ஆல்மோஸ்ட் 61 மிசைல்கள் அப்படின்னு கணக்கு வருது. இது கூட கணக்குல வராத KH-22 அப்படிங்கிற மிசைல்களும் 245 ட்ரோன்களும் கொண்டு ஒரே இரவு உக்ரைன் முழுமையா வேட்டையாடப்பட்டது ரஷ்யாவால. இஸ்காந்தர் கொண்டு தாக்கப்பட்டது கிரெமெச்செக், போல்டோவா, கீவ், கொனோட்டோப், ஜாப்ரோஷேஷியா அப்படின்னு சொல்லப்பட்டது. அண்ட் கெலிபர் மிசைலை கொண்டு தாக்கப்பட்டது வெனிஹோர்டிகா, ரிவீவ், மிகோலோவ் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த 2 இடங்கள் மட்டும்தான் கரெக்டா இந்த மிசைலை கொண்டு தாக்கி அழிக்கப்பட்டது ஹிட் ரெக்கார்டு இருக்கு. மீதமுள்ள இடங்கள் எந்த மிசைல் கொண்டு தாக்கப்பட்டது அப்படின்னு தெரியல. ஆனா மீதி பல இடங்களும் தாக்கப்பட்டதற்கான புகைப்படங்கள் இருந்துகிட்டு இருக்கு. ஓவராலா பார்த்தோம்னா
மிசைலின் தரவுகள் அப்படிங்கிறது பெருமளவிற்கு சுமி மற்றும் கீவை நோக்கி ஏவப்பட்டது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இந்த இடங்கள் மட்டும் இல்லாம கர்கிவ், டெர்னோபில், சைட்டோமெர் அண்ட் செர்னிஹிவ் போன்ற இடங்களும் தாக்குதலுக்கு உள்ளாயிருக்கு அப்படிங்கிறதும் நம்ம குறிப்பிட்டு பார்க்க வேண்டியதா இருக்கு. ஓவராலா 14 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க இந்த தாக்குதல்ல. முதற்கட்ட செய்தி நமக்கு இதுதான் சொல்லுது. இன்னும் இதோடைய கவுண்ட் உயரும் அப்படிங்கிற மாதிரியும் உக்ரைன் சார்பா சொல்லப்படுது. பட் இவ்வளவும் பண்ணிட்டு ரஷ்யா ஒன்றும் தெரியாத குழந்தை மாதிரி பேச்சுவார்த்தையை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. இது போக வெள்ளிக்கிழமை இரவு தான் ஒரிசா துறைமுகத்துக்கு வந்த முக்கியமான கன்சைன்மெண்ட்டை ரஷ்யா இஸ்காந்தர் மிசைலை கொண்டு காலி பண்ணாங்க. மினிமம் 100 கண்டெய்னர்ஸாவது அந்த தாக்குதலை காலி செய்யப்பட்டிருக்கும். இது எல்லாமே உக்ரைனுக்கு தரப்பட்ட ஆயுதங்கள் அப்படிங்கறத குறிப்பிட்டு பார்க்க வேண்டியது. இது போக ரஷ்யா பயன்படுத்திய ட்ரோன்கள்ல சிலது உக்ரைனின் முக்கியமான ட்ரோன் உருவாக்கும் இடங்களையும் காலி பண்ணி அடிச்சிருக்கு அப்படின்னு முதற்கட்ட தகவல் வருது. இது இன்னும் உறுதி செய்யப்படல. இந்த தாக்குதல்ல இருந்து நமக்கு தெரிய வருவது உக்ரைன் கிட்ட இப்போதைக்கு போதிய அளவு வான் பாதுகாப்பு ஆயுதங்கள் இல்லை அப்படிங்கிறது தான். ஈவன் தோ EU நாடுகள் பல ஆயுதங்கள் அவங்களுக்கு கொடுத்தாலும் ஒரு ஹைமார்ஸ் மாதிரியோ இல்ல S-300 மாதிரியான ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை அவங்களுக்கு தர மறுத்திருக்காங்க. அவங்களுக்கு தரப்படலை. இதன் காரணமாக இப்ப உக்ரைன் கிட்ட எல்லாமே அஃபென்சிவ் ஆயுதங்களா இருக்கு. என்னால அடிக்க முடியும், ஆனா ரிட்டாலியேட் பண்ணும் அட்டாக்கை என்னால தடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இப்ப உக்ரைனின் நிலைமை இருக்கு. இதை ஓவர் கம் பண்ணணும்னா வேற வழியே இல்லை. அமெரிக்கா கிட்ட இருந்து ஒரு மிகப்பெரிய ஆயுதங்கள் லைக் எப்படி இந்த பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், ஹைமார்ஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அதற்கான மிசைல்ஸ் தொடர்ந்து பைடன் ஆட்சியில ரிப்பீட்டடா கொடுக்கப்பட்டதோ அதே மாதிரி இங்க உக்ரைனுக்கு மீண்டும் கொடுக்கப்பட்டால் மட்டுமே உக்ரைனால தாக்குதலும் நடத்த முடியும். அட் அ டைம் அவங்களால அதை வரும் தாக்குதலை எதிர்கொள்ளவும் முடியும். இல்லைன்னா இப்ப இருக்கிற மாதிரி அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் மெக்கானிசம் அப்படிங்கிறது ரொம்ப வீக்காக தான் இருக்கும். தாக்க முடியும், ஆனால் வரும் தாக்குதலை அவங்களால தடுக்க முடியாது. இழப்புகளை அவங்க சந்திக்க நேரிடும். ஸோ சொல்றாங்க இது மாதிரி எலக்ட்ரானிக் ஜாமர்களை பயன்படுத்தி நாங்கள் ட்ரோன்களை தாக்கணும், ட்ரோன்களை செயலிழக்க வச்சோம் அப்படின்னு. எலக்ட்ரானிக் ஜாமர்களை கொண்டு அவங்களால ட்ரோன்களையும் ஒரு சில மிசைல்களை மட்டுமே தான் அவங்களால செயலிழக்க வைக்க முடியும். லைக் இஸ்காந்தர் மற்றும் இந்த KH மிசைல் மாதிரியான ஒரு சூப்பர்சானிக் ஸ்பீட்ல போகக்கூடிய மிசைல்கள் எல்லாம் அவங்களால ஸ்டாப் பண்ண முடியாது. இம்பாசிபிள். ஸோ உக்ரைன் இதுவரை நினைச்சு பார்க்காத அளவுக்கு நேற்று இரவு மட்டும் ரஷ்யா ஒரு அடியை உக்ரைனுக்கு கொடுத்திருக்காங்க. உக்ரைனின் நெய்பர் கண்ட்ரியான போலாந்து இந்த அளவுக்கு மிகப்பெரிய தாக்குதல் இந்த மூலையிலிருந்து அந்த மூலை வரைக்கும் நடத்தப்படுதுன்னா போலாந்து சும்மா இருப்பாங்களா? ஸோ அவங்க நேட்டோ கிட்ட இருந்து வாங்கின ஆயுதங்கள், அவங்களுடைய போர் விமானங்கள் எல்லாத்தையும் பயன்படுத்தி அவங்களுடைய ஏர் ஸ்பேஸை பாதுகாக்க ஆரம்பிச்சாங்க. அவங்களுடைய நேட்டோ போர் விமானங்கள் பாதுகாக்க ஆரம்பிச்சது. பட் இதுவரை போலாந்து கிட்ட இருந்து எந்த ஒரு ஹிட் ரெக்கார்ட், இங்க ஏதாச்சும் ஒரு மிசைல் வந்து விழுந்தது, பாகங்கள் வந்து விழுந்தது அப்படின்னு எதுவும் சொல்லப்படலை. பொதுவாகவே அவங்க ஒரு நாள் கழிச்சு தான் சொல்லுவாங்க. நேற்று நடத்தின தாக்குதலுக்கு இன்னைக்கு இங்க ஒரு மிசைல் வந்து விழுந்துச்சு அப்படின்னு தான் அவங்க ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு ஒரு நாள் அப்படிங்கிற பஃபர் இருக்கு. ஒருவேளை இன்னைக்கு நைட்டோ இல்லை நாளைக்கோ போலாந்து ஏதோ ஒன்று சொல்லலாம். அதை வச்சு ஜெலன்ஸ்கி நேட்டோ நாடுகளே இப்பயாச்சும் உள்ள வாங்க அப்படிங்கிற ஒரு ட்ரிக்கை விளையாடலாம். ஆக ஒரு பக்கம் அப்படிங்கிறது ரஷ்யா மற்றும் உக்ரைனுக்கான பேச்சுவார்த்தைக்கு மத்தியஸ்தம் பண்ணும் நாடுகளுடன் அமைதியா போற மாதிரி தெரிஞ்சாலும் ரஷ்யா அவங்களுடைய அடுத்த ஃபேஸை ஆரம்பிச்சுட்டாங்க. அதற்கான தாக்குதலும் நடத்த ஆரம்பிச்சுட்டாங்க. இதை உக்ரைன் எப்படி சமாளிப்பாங்க அப்படிங்கிற கேள்வி இப்ப வந்து நிக்குது. ஏற்கனவே 5000த்திற்கும் மேற்பட்ட வீரர்களை இங்க சுமி பக்கமாகவும் செர்னிவ் பக்கமாகவும் நோக்கி ரஷ்யா மறைமாற்றம் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற தகவலும் இருக்கும்போது வெறும் பிரான்ஸ், ஜெர்மனி மற்றும் யூகேவின் சப்போர்ட்டையும் அவங்க தரும் ஆயுதங்களையும் வச்சுட்டு உக்ரைனால ரஷ்யாவை எத்தனை நாள் டிஃபெண்ட் பண்ண முடியும் அப்படின்னும் தெரியல. ஸோ இதற்கெல்லாம் பதிலா ட்ரம்ப் ஏதாச்சும் ஒரு பீஸ் நெகோசியேஷனா இல்லை 30 நாள் சீஸ்ஃபயர் கொண்டு வருவாரா அப்படிங்கிறதும் தெரியல. இதற்கான விடையெல்லாம் தெரியணும்னா ஆயுதம் அறிவோம் அப்படிங்கிற நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா நம்ம தொடர்ந்து இந்த போரை நம்ம அப்டேட் பண்ண போறோம். லைக் பாஸ்ட்ல எப்படி அப்டேட் பண்ணோமோ அது மாதிரி மீண்டும் we are going to continue the Russia-Ukraine conflict. மீண்டும் நான் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை இணைந்திருங்கள் ஆயுதம் அறிவோம் மேல் and stay tuned for next video. நன்றி, வணக்கம்.